ரிசல்ட்ஸ் ஆனாலும் காணாது. அதுக்கு அந்த பொடிக்கு போட்டு குத்து குத்தி அங்க அண்டி அழுது ஒண்ணு நிக்கிறான். அப்படி நீங்களாச்சும் படிவா படியும் கூடாப்பா. அதோட அந்த காலத்திலேடாப்பா ஆத்தி அப்ப மாதிரி எங்களுடைய அப்பாக்கள் எல்லாம் தோட்ட வேலை செய்திக்கணும், படிப்பு தேவையில்லை. இப்போடாப்பா படிச்சு லெட்டர் எடுத்தாத்தான் உங்களுக்கு பாஸ் பண்ணி இதண்டா தாண்டா வேலையே. அரசாங்க வேலை இல்லாம ஒன்றும் செய்யலாம். போடக்கு போடா பூட்ட போடா நல்லா கட்டிக்காரணும் நீ. என்ன படிக்கிற பிள்ளைகள் படிக்கத்தானே வேணும். என்ன செய்யறது? எங்களுதுல இருந்தானே மேற்கொண்டு படினா காவடி அது இப்பதான் பொடியல் அப்படித்தானே. எல்லா பிள்ளைகளும் அப்படி என்று இல்லத்தானே. எல்லாம் சரிசமம்னா இருக்கணும். சிலதுகள் பாஸ் பண்ணுவதுகள், சிலதுகள் பெயில் விடுவதுகள், இதுகள் எல்லாம் வாழ்க்கையில நடக்கிற சம்பவம் தானே. விலங்கு உங்களோட கோபம் அம்மா அப்பாக்கள் படுற கோபங்கள் என்ன எங்களுக்கு விளங்குது. பிள்ளைகளும் படிக்கிறேன்னு பக்குவம் அடுத்து சொல்லணும். அவன் சென்னையிலேருந்து படிக்கான். அப்படி பேசாதீங்கன்னு. அவன் இனி படிப்பன்னு எங்க அங்கே போட்டானு அங்கே போட்டானு நான் போன் மடிக்குது. அது அங்கேயும் ஏதோ பிரச்சனையா அங்காலே மேல பொடிக்கின்ற இதண்டையில எந்த படிக்கணும் ஏதோ ஏதோ காணுமென்னு சொன்னேன். நான் அண்ணன் படிக்கிற பிள்ளைகள் எங்கேயும் படிக்குமென்ன என்ன செய்யறதுன்னு நாங்களாம் சமாளிச்சு கொண்டு போகணும்னே. இல்ல அண்ணன் கணக்க நைன் அதுகள் எல்லாம் தேவையில்லைன்னு அவரு அண்ணன் படி. இந்த காலத்துல நாங்கள் அண்ணன் அந்த நேரம் எங்களுடைய ஆத்தியப்புகள் தோட்டங்கள் செய்திச்சுகள் அதுகள் செய்திச்சுகள் அண்ணன் அந்த நேரத்துல படிப்பு தேவையில்ல. படிப்பு முக்கியம் தான். உங்கள்ட கோபம் எனக்கு விளங்குது. அதுக்கு என்னென்ன செய்யறது இனி நாங்கள் தான் அண்ணன் இப்படியே வச்சு சொல்லி அதுல அடுத்த வருஷம் எடுக்க பண்ணுங்க. ஊக்குங்க எந்த படிக்கணும் அதான் சொன்னேன். ட்ரை பண்ணுங்க. இது என்னதுக்கு இந்த ஆண்டி கவலைப்பட்டு கொண்டு இருந்து பிள்ளைகளை அடிக்கக்கூடாது. ஒரு காலம் அடிக்கக்கூடாது. அடிக்க உங்கள்ட ஆத்திரங்கள் அதுகள் எல்லாம் எனக்கு விளங்குது. என்ன செய்யறது என்ன இப்படித்தான் எந்த பொடியும் அப்படித்தான். அப்ப அந்த பொடியனுக்கு அடி அடிச்சு அங்க அண்டி கவலைப்பட்டு கொண்டு அண்ணன் படிக்கிறதில் அப்படி பிள்ளைகளை பேசக்கூடாது. அண்ணன் படிக்கிறதில் சிலதுகள் எடுக்குங்கள். அது எல்லாரும் ஒரே மாதிரியே. இன்றைக்கு இரவு வரும் இரவு பேருந்து முடிஞ்சா பேருந்து விடிய வரும். இரவு பகல் எல்லாம் வாழ்க்கையில மனுஷனுக்கு எல்லாம் ஒன்று தானே. என்ன பேசாதுங்க பொரியனை என்னென்னு பார்த்து விடுங்க. அவன் பாஸ் பண்ணு அவன் இனி படிப்பான். என்ன இப்பதான் என்னென்ன செய்யறது நீங்க தேங்காய் உரிச்சு காணியல் துப்புராக்கி அதுதான் என்ன செய்யறீங்க. என்னென்ன செய்யறது என்ன பிள்ளைகள் சிலதுகள் படிக்கிறதுங்கள் படிக்குங்க காரணம் என்ன பிள்ளைகளும் அவன் பாஸ் பாஸ் பண்ணிட்டு உங்கள படிக்கணும். அண்டி தான் பாஸ் ஆகிட்டுதான் எடுக்கல. உங்களுக்கு வேணா இருந்துட்டேன்னா இது ஆறது. ஆனா நீங்க போறீங்களே சரியண்ணா சரியண்ணா ஓகே ஓகே. ரைட் ரைட் ரைட். அன்னையும் மாடுகள் வளர்க்குற பிள்ளைகளையும் வளர்க்குறாரு. நாங்களும் இதான் என்னன்னு பிள்ளைகள்ன்றது பாஸ் பண்ணுங்கள் படிக்குங்கள். உங்களோட பிள்ளை பாஸ் ஆமண்ணு நீங்க 9 எடுக்கணுமே அண்ணன் 9 பிள்ளைகள் பாஸ் ஆகி படிச்சு அந்த உங்களோட கஷ்டங்கள் எங்களுக்கு விளங்குது. நீங்க சொல்ற சரி அந்த காலத்துல வேலைகள் இல்லாம தோட்டங்கள் அதுகள் எல்லாம் செய்யறதுதான் அது எனக்கு விளங்குது. இந்த காலத்துல படிச்சு சர்டிபிகேட் எடுத்தாதான் வேலை எல்லாருக்கும். அவனை படிப்பிச்சு விட தானே 1008 என்ன இப்படி தானே. இனிமேல் பேசாதீங்கோ அதோட பிள்ளைகள் படிக்குங்க. நான் நன்றி சொன்ன நான் வந்திருக்கேன். அப்ப நீங்க இந்த வீட்டை அடிச்சு போட்டு வந்து இதுல இருக்கிறீங்க. இதுகள் எல்லாம் என்னென்ன இங்க என்றையும் அங்கனேக்க போன பார்க்கும் அதை பார்க்கும் விட்டான் அவனும் பாஸ் போன பாப்பானு என்னென்ன செய்யறது. இந்த காலத்துல என்ன இப்படித்தான் எல்லாம் காலங்கள் எல்லாம் மாறி கட்டுப்பட்டு போச்சுது. என்ன செய்யறது இனிமேல் நாங்கள்லாம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைகளை கொண்டு போகணும். இந்த காலத்துல பிள்ளைகளுக்கு அடிச்சு படின்னு சொல்றது கஷ்டம். என்ன இந்த எந்த மனுஷி மோட்டர் சைக்கிள் ஒருக்கா கொண்டு போவள் சேர்ந்து வருவள் கொண்டு போவள் வருவள் அதுக்குள்ளேயும் அவன் ஏதோ பாஸ் ஆகிட்டான். நீங்க 9 எடுக்கல 10 எடுக்கலன்னு நீங்கள் சண்டை பிடிச்சீங்களா அங்க ஆண்டி சொல்லி இங்க வாங்கண்ண விளங்குண்ண உங்களோட கோபங்கள் பெற்றோர்கள் கோபங்கள் அதில் விளங்குமண்ணே பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சு சொல்லி என்ன நாங்கள் தான் என்ன இப்படி கொண்டு போகணும். அந்தந்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நீங்க நீ அடிக்காங்கண்ண அவன் பொடியனுக்கு சொல்லுங்க நல்லா படிக்க சொல்லி அவனுக்கு பாஸ் தானே வேண்டன்னு பெரிய பாஸ் சின்ன பாஸ் அண்ணன் படிச்சதே பெரிய பாஸ் பண்ணினதே பெரிய விஷயம். உங்களுக்கு அதுக்குள்ள சின்ன பாஸ் பெரிய பாஸ்ன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் காணும். நீ அவனை போய் அணைச்சு
அவனுக்கு ஏதாவது ஒரு கேண்டோஸ் ஏதாவது அமௌண்ட்டை கொடுத்து வேண்டி கொடுத்து தம்பி என்ன இங்க அண்ணன் அண்ணன் என்ன கொஞ்சம் படிக்கிறான்னு சொல்லுங்க. சரி சரி தம்பி, நான் அடிச்சது தம்பி என்ன எங்கட கஷ்டத்துல எல்லாரும் நாளைக்குடாப்பா எங்களை போல நீங்க வரக்கூடாது, படிச்சு நல்ல உத்தியோகம் எடுக்கணும்ன்றக்காகத்தான் நான் உனக்கு அடிச்சனான்டா. சரி 7 கண்டாலும் நல்ல வாரிவா படிச்சு நல்லா பாஸ் பண்ணி எல்லா பிள்ளைகளும் ஒன்று படிக்கும் ஒன்று படிக்காம விடும். இப்படித்தான் என்ன வாழ்க்கையில எல்லாம் அப்படி இப்படித்தான் போகும். அதை பற்றி நீங்க யோசிக்காங்கன்னு அப்ப நம்ம போட்டு என்ன நானும் வேலை இல்ல சைக்கிள் காத்து போடுது இந்த மதவழியில ஒட்ட கொடுத்துட்டு தான் அஞ்சி அடிக்க நடந்து வந்தேன். அவனுக்கு காய்ச்சல் இருந்தான். யாருக்கு? அவனுக்கு வயல வேற ஆள் திறந்துருக்கு. ஓ வேற மேல படிக்கணும் தான் நின்று செய்து கொண்டு நிக்கிறான். ஓ அப்ப நான் கொடுத்துட்டு அண்ணன் ஒட்டி வைங்க மேற்கண்ட வீட்டை போட்டு ஓடி வாரன் வெளியில ஏதோ பிரச்சனையாமன்னு சொல்லி போட்டு தான் வந்தேன். அப்ப நான் போறேன் அவனு இதண்டுவன் கோழி இறைச்சி என்ன அங்க உங்களுக்கு அப்பதான் நல்லா துண்டுட்டு அங்க அடிக்கிறது பொடியனுக்கு நீ அடிக்காத எங்கோ இனி அடுத்த 7க்கு தம்பி இனி இப்படி சொல்லணும் என்ன தம்பி. ஓ ஓ அது என்ன தூக்கி அங்க குப்பையில போடுங்க. இல்ல பூசி வச்சிருக்கேன். என்ன படிக்கல என்றால் காலை அடிச்சு முறிக்கிறார் அண்ணன். இப்ப பிள்ளைகளுக்கு அடிக்க கூடாதுன்னு உங்கால பொடிகள் இதண்டு விட்டாங்கன்னா கஷ்டம்னா இந்த வேலை வேண்டாம். அவன் படிச்சது காணும். இனி 7க்கு வடிவா அவன் ரிசல்ட்ஸ் எடுத்து நல்ல மாதிரி செய்வான். நான் பொடியை வந்து காட்டுறேன், சைக்கிள் எடுத்து கொண்டு வாரேன் நான் வீட்டை வார். சரிங்க மூங்கில் தடையில உங்க மூங்கில் தடையில முதல் உங்களுக்கு அடிக்கணும். பிள்ளைகளுக்கு அடிச்சு கொண்டுன்னு சரி என்ன ரைட் நான் படிக்கிறேன். ஓகே ரைட் ஓகே வலிக்கிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். பிள்ளைகள் என்றால் இப்படித்தான். அம்மா அப்பா கொஞ்சம் கோவத்துல இருப்பார். எங்கடா மேற்கண்டப்பா கொஞ்சம் கோவம் கூட்டிட்டு தான் பிள்ளை கடிச்சுப்பட அண்டிப்பா கவலைப்பட்டு ஒன்று நிற்கிறான். எல்லாருக்கும் இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேற்கண்டனை நாங்களும் அங்கே வருவோம். பிள்ளைகள் எல்லாம் படிக்குங்கள். எல்லாரும் தேவை பண்ண அரவணைப்புலதான் பிள்ளைகள் இருக்கு. நீ இதுக்கு என்ன மேற்கண்டன் அப்ப நான் பெறட்டு எந்த பண்டியில் அங்க இப்ப அடுத்த பிள்ளைய கொண்டு வலிக்கிட்டு இருப்பேன். மேற்கண்டன் என்ன சோடிச்சு விடுற